guys, welcome back to the channel. Hope you all doing good guys. இன்னைக்கு இந்த வீடியோல டீ கூட வச்சு சாப்பிடுறதுக்காக ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பண்ண போறோம். அதாவது பாலக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான பாலக் போண்டா எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல பாலக்கீரையை அந்த தண்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு பிறகு இந்த இலையை மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க இலையை இந்த மாதிரி நல்ல பொடியாக கட் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு தேவையான அளவு கடலை மாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவு கடலை மாவை சேர்த்துருக்கேன். எப்போவுமே கடலை மாவை விட கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பிறகு பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய்த்தூள், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா மாவு, அப்புறம் இந்த போண்டாக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து முதல்ல இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எப்போவுமே போண்டாக்கு மாவு பிசையும் போது ஒரே முறை எல்லா தண்ணியும் ஒன்றா சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் போண்டாக்கு மாவு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம போண்டாக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நம்ம மாவு கையில் எடுக்கும்போது கரெக்டாக லைட்டாக லூஸாக விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா கட்டியாக இருந்துச்சுன்னா போண்டா ஹார்டாக இருக்குங்க. அதனால தான். அப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் இப்போவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க போண்டா மாவை சின்ன சின்ன உருண்டையாக இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக போடும்போது போண்டாக்கு உள்ள மாவு வெந்திருக்காது, பச்சையாகவே இருக்குங்க. அதனால தான் முடிஞ்ச அளவு சின்ன சைஸாவோ இல்லை மீடியம் சைஸாவோ எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், வெளியும் வெந்திருக்குங்க. இல்லைன்னா உள்ளே வெந்திருக்காது, வெளியே மட்டும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்க. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறது. போண்டாக்களை எல்லா சைட்லையும் நல்லா திருப்பி விட்டு வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனே போண்டாக்களை எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க மாவையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாலக்கீரையில் போண்டா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி போண்டாவில் பாலக்கீரை மட்டும் இல்லாமல் எந்த கீரை கிடைச்சாலும், முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, எந்த கீரை கிடைச்சாலுமே இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.